ஹனுமனுக்கு எதற்காக வெற்றிலை மாலை போடுறோம்? எல்லாருக்குமே தெரியும். இந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சீதை இலங்கையில இருந்தா, அப்போ ராமர் ராமேஸ்வரத்துல இருந்து சீதையை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாலம் எல்லாம் கட்டினார். அதெல்லாம் தெரியும். வானரப்படை எல்லாம் எப்படி ராமருக்கு உதவினது அப்படின்னு எல்லா கதை குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு தெரியும். ராமர் என்ன பண்றார், ராமர் ராமேஸ்வரத்துல அந்த பாலத்தை கட்டி எப்படியாவது சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வானரப்படை எல்லாம் வந்தது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்போ ராமர் என்ன பண்றார், ஹனுமான் கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்து சொல்றார், நீ சீதையை பார்க்கும் பொழுது சீதை கண்டிப்பா இது ராமர் தான் ஒன்று அமைச்சிருக்கார் அப்படின்னு தெரியணும், அதுக்காக இந்த மோதிரத்தை போய் சீதை கிட்ட காமி அப்படின்னு சொல்லி ராமர் ஹனுமன் கிட்ட கொடுக்கிறார். அப்போ ஹனுமன் என்ன பண்றார், ஓடி போய் இலங்கையில சீதையை பார்த்துட்டார். இந்த சீதா பிராட்டியாரை பார்த்த உடனே ஹனுமன் என்ன பண்றார், இந்த மோதிரம் ராமன் தான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே சீதைக்கு பரம சந்தோஷம். அந்த ஆனந்தத்துல சீதை என்ன பண்றாளாம், பக்கத்துல இருந்த ஒரு கொடியை எடுத்து அப்படியே ஆஞ்சநேயரோட கழுத்துல அப்படியே போடுறா. போட்டு என்ன சொல்றா, இந்த வெற்றியை கொடுத்ததுனால இந்த கொடியை நான் உனக்கு போடுறேன், இந்த வெற்றி கொடியை நீ எடுத்துக்கோ. அந்த வெற்றி கொடிக்கு தான் வெற்றிலை கொடி அப்படின்னு பேர் வந்தது. வெற்றியை கொடுக்கும் ஒரு கொடி தான் வெற்றிலை கொடி. அந்த வெற்றி கிடைச்செடுத்து அப்படின்றதுக்காக சீதா பிராட்டியார் என்ன பண்றா, அந்த கொடியை எடுத்து ஹனுமனுடைய கழுத்துல போடுறா. அதனாலதான் ஹனுமனுக்கு வெற்றிலை அப்படின்றது விசேஷம். சீதா எடுத்து போட்டது வெற்றிலை. அப்போ வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இலைதான் வெற்றிலை. இதனாலதான் சீதையே வெற்றி கிடைச்சது அப்படின்றதுனால ஹனுமனுக்கு போட்டதுனால இன்றைக்கும் ஹனுமானுக்கு நம்ம வெற்றிலை மாலை சார்த்தினால் நம்மளுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சீதா கிட்டேந்து. ஏன்னா சீதா யாரு, மகாலட்சுமி அம்சம் தானே. மகாலட்சுமியே ஹனுமானுக்கு போட்ட ஒரு இலைதான் வெற்றிலை. அதனால நம்மளும் நம்பிக்கையோட ஹனுமானுக்கு வெற்றிலை சார்த்தினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.